ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ஈஸ்வரி ரேவதி கிட்ட கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்பாங்க. அது கேட்ட ரேவதி எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் ரேவதி கிட்ட போயிட்டு, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ரேவதி, இல்லை எனக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்வாங்க. அப்போ கார்த்திக் ரேவதி கிட்டே, நான் உனக்கு வேணா ஒரு ஐடியா சொல்கிறேன். இந்த கல்யாணத்து மூலயமா நீ உன்னோட தாத்தா பாட்டி கூட ஒன்றா சேரலாம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட அப்பாவை அவங்க அப்பா அம்மா கூட சேர்றதுக்கான இது ஒரு வாய்ப்பாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்கள் அப்பா அவங்க அப்பா அம்மா கூட பேசாமல் பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஏக்கம் ரெண்டு பேருக்குள்ளேயும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால நான் சொல்கிற மாதிரி நீ போய் உங்கள் அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்வாங்க. ரேவதியும் என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றுமே புரியலேன்னு கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக் நீ போய் உங்கள் அம்மா கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பாவை அவங்க ஊருக்கு அனுப்பி வச்சு தாத்தா பாட்டி கூட பேச வைக்கணும், அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணுன்றத நீ போய் கேளு. அவங்க இதுக்கு கண்டிப்பாக சம்மதம் சொல்ல மாட்டாங்க தான். அப்படின்னு ஓகே சொன்னாங்கன்னா அது நமக்கு நல்லது. அப்படி அவங்க கண்டிப்பாக ஓகே சொல்லலைன்னா நீயும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்ல, இதை நம்ம ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட ரேவதியும், நீ சொல்கிற ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. அம்மா கிட்ட போயிட்டு இந்த செக் விற்கிறேன், கண்டிப்பாக அம்மா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க. அப்போ என்னோட கல்யாணமும் நடக்காது. நான் நினச்சபடி இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு ஈஸ்வரியை பார்ப்பாங்க. ஈஸ்வரியை ரேவதி கிட்ட, என்ன ஆச்சு ரேவதி, நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்கிற தானே அப்படின்னு கேட்பாங்க. அதை கேட்ட உடனே ரேவதியும், அம்மா இந்த கல்யாணத்தில் எனக்கு சம்மதம், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்வாங்க. என்ன கண்டிஷன் ஈஸ்வரி கேட்கும்போது அதுக்கு ரேவதி நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அப்பாவை அவரோட ஊருக்கு அனுப்பி வைக்கணும், அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வைக்கணும், அவங்க கூட சேர்ந்து பழகணும், அவங்க வீட்லேயே இருக்கணும் அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதை கேட்டு ஈஸ்வரி செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு, என்ன ரேவதி, எனக்கு நடந்த கொடுமை எல்லாமே உனக்கு தெரிஞ்சும் நீ போயிட்டு அவங்கள அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியாக வராது. என்ன ஆனாலும் நான் இதுக்கு மட்டும் சம்மதம் சொல்லவே மாட்டேன், என்னால் இதுக்கு ஒத்துக்க முடியவே முடியாது அப்படின்வாங்க. அதை கேட்ட ரேவதி, அப்படின்னா என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா அப்படின்வாங்க. அதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கும். இதை பார்த்தா கார்த்திக் கரெக்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சந்தோஷப்பட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எப்படி அந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்கு தெரிஞ்சுக்க நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.